அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 27. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தலைப்புச் செய்தியில பார்த்தோம்னா, வாக்கு ஒப்புகைச் சீட்டு வழக்கு தள்ளுபடி அப்படின்னு குடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட இதே வழக்கு பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். விவிபேட் மிஷினையும், இவிஎம் மிஷினையும் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அத இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மக்களவைத் தொகுதிகளையும் கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து என்னன்னா, அந்த மாதிரியான வழக்குகள தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 100% எல்லா வாக்குச்சாவடிகள்லயும் இவிஎம், விவிபேட் இது 2யும் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னு ஆல்ரெடி 2019, 20 காலகட்டங்கள்ல வந்திருக்கு. அப்பயுமே அந்த வழக்க தள்ளுபடி தான் பண்ணாங்க. மோர் ஆர் லெஸ் இந்த இந்த வழக்க தள்ளுபடி பண்ணிருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தேவையற்ற சந்தேகங்கள எழுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது, அவங்களும் ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பா இருக்காங்க. அவங்க ஒரு விளக்கம் குடுத்ததுக்கு அப்புறமா, வீண் சந்தேகங்கள், தேவையற்ற சந்தேகங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அவங்க அணுகுறது கரெக்ட்டா இருக்காது. ஏன்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நெறைய கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றம் வச்சிருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு சரியான விளக்கம் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து குடுக்கப்பட்டுரும். சரிங்களா? அதனால நம்ப அதுக்கு மேல அதுல அ டவுட் படுறதுக்கு எதுவும் இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மேலும் இந்த நடைமுறையிலயும் சில முன்னேற்றங்கள் தேவைப்படுது, மேம்பாடு தேவைப்படுது, டெவலப்மென்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. பெருசா வேற எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாரி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர் அல்லது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து மறுபடியும் ரீகவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ எலக்ஷன் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 7 நாள் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள மறுபடியும் இந்த குளோஸ் கான்டெஸ்ட்டா இருக்கும் இல்லையா? 1000 ஓட்டுகள், 500 ஓட்டுகள் வித்தியாசத்துல வின் பண்றவங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள கேட்பாங்க. ரீகவுண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரீகவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரியான தருணங்கள்ல எல்லா வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா, வேற எதுவும் நமக்கு இந்த ஒரு தீர்ப்புல பெருசா எதுவும் சொல்லல. ஓகேங்களா? மோர் ஆர் லெஸ் அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிருச்சு. அவ்வளவுதான். ஓகே. ஸோ மத்தபடி செய்திகள பார்க்குறோம். திருக்குறள பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு புது திருக்குறள் குடுத்திருந்தாங்க. "அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை, குளவளாக் கோடின்றி நீரினிறைந் தற்று" அப்படின்னு சொல்றாங்க. சுற்றத்தாரோடு சுற்றப்படும்படியாக அவர்களைத் தழுவி அன்பாக வாழ்தல் ஒருவன் செல்வத்தைப் பெற்றதனால் பெற்ற பயனாகும். அதாவது இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருவன் இருக்கான் அப்படின்னா, அவனைச் சுத்தி உறவினர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்களோடு அன்பு கொண்டு மகிழ்ந்து பழகாதவன் எதைப் போன்று இருப்பவன் அப்படின்னு பார்த்தோம்னா, கரையில்லாத குளத்தில தண்ணீர் இருப்பதைப் போன்று அப்படிங்கிறத இன்னொரு உரையில வந்து நமக்கு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு நெறைய உரை எழுதியிருப்பாங்க இல்லையா? இன்னொரு உரையில நமக்கு இப்படி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க? பல உறவினர்களோட அன்பு கலந்து மகிழ்ந்து வாழாதவன் ஒருத்தன் வந்து, நமக்கு கரையில்லாத குளத்தில இருக்கக்கூடிய தண்ணீரைப் போன்று பயனற்று தான் இருப்பான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? திருக்குறள் எண் 523 அதிகாரம் சுற்றம் தலால். அடுத்தது பார்த்தோம்னா, தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நீர் இருப்பு அத வச்சு நமக்கு ஒரு மத்திய அமைப்புல இருந்து ஒரு மத்திய நீர் ஆணையத்திலிருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு. அதோட நம்ம இன்னைக்கு செய்தித்தாள முடிச்சுக்கலாம். தென்னிந்திய நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடும் சரிவு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்தியாவில் உள்ள நீர்த்தேக்கங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நீர் இருப்பு மிகவும் குறைந்துள்ளதாக மத்திய நீர் ஆணையம் தெரிவித்துள்ளது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய நீர் ஆணையத்தின் கண்காணிப்புல ஒரு 42 நீர்த்தேக்கங்கள் வந்து உள்ளன. அந்த நீர்த்தேக்கங்கள்ல பொறுத்தவரைக்கும், மொத்த கொள்ளளவு அப்படிங்கிறது 53 பில்லியன் கனமீட்டர்களாக இருக்கு. ஆனா, மொத்த கொள்ளளவு பார்த்தோம்னா 53 சில்ற இருக்கு. ஓகேங்களா? தற்போது இந்த நீர்த்தேக்கங்கள்ல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 8 பில்லியன் கனமீட்டர்கள் மட்டுமே தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 53ல 8 தான் இருக்கு. கிட்டத்தட்ட 17% தான் தண்ணீர் இருப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இதனால தென் இந்தியாவுல பெரும் ஒரு நீருக்கு வந்து தட்டுப்பாடு நிலவக்கூடிய ஒரு சூழல். ஸோ போன வருஷம் மழை அப்படிங்கிறது சரியாக இல்லாதனாலயும்,
ஒரு சில இடங்கள்ல ரொம்ப மழை பெஞ்சனாலயுமே இந்த ஒரு நிலை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ, இதனால என்ன ஒரு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கண்டிப்பா விவசாயத்துல ஒரு பாதிப்பு ஏற்படும். பெங்களூர்ல இருக்க மாரி தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் பார்த்தோம்னா, நமக்கு நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது, குடிநீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படலாம். அடுத்தபடி பார்த்தோம்னா, விவசாயம். அதெல்லாம் தாண்டி இந்த நீர்மின் உற்பத்தி அப்படிங்கிறதும் பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. குடிநீர் பற்றாக்குறை, பாசனத்துக்கான நீர் வந்து பற்றாக்குறையா இருக்கிறது. குடிநீர் விநியோகம். ஓகேங்களா? அடுத்தது நீர்மின் உற்பத்தி. இப்ப பாசனத்துக்கு நீர் இல்ல அப்படின்னா, பயிர்கள் வாடி போயிரும். அப்ப வறட்சி போன்ற நிலை அப்படின்றப்போ, அப்போ விவசாயிகளுக்கு நம்ப அதுக்கான இழப்பீடு அப்படிங்கிறது குடுக்குறப்போ, பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகளும் ஏற்பட தான் செய்யுது நமக்கு. விவசாயிகளோட பயிர்கள் அழியிறப்போ, அதுவும் ஒரு பொருளாதார சார்ந்த பாதிப்பு தான். உங்களுக்கு இழப்பீடுங்கிறத குடுக்குறப்போ, மறுபடியும் அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த செலவுகள் தான். சரிங்களா? ஸோ இந்த மாரியும் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸ்டில் இதெல்லாம் தான் எஃபெக்ட்ஸா இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த 3 செய்திகள் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு நமக்கு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.